ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இயேசப்பா உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு வார்த்தையாய் உங்களோடு பேசுகிற ஒரு வார்த்தை. சங்கீதங்களின் புஸ்தகம் 71வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். சங்கீதக்காரனாகிய தாவீது வர சொல்றாரு பாருங்க. நான் உம்மை நம்பியிருக்கிறேன், அதனால என் வாழ்க்கையில ஒரு நாள் நான் வெட்கம் அடையாதபடி செய்யும் என்று சொல்லி. ஆமேன். ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் வெட்கப்படும் சூழ்நிலை வந்ததுனால இந்த வார்த்தையை அறிக்கையிடுகிறார். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரை நம்பியிருப்போம் என்றால் நம் வாழ்க்கையில வெட்கப்படும் சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றுவார். இன்றைக்கும் நீங்க கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சத்துரு உங்களை வெட்கப்படுத்தும்படி அநேக காரியங்களை செய்யலாம். அந்த காரியத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவார். ஆமீன். சில நேரத்துல நம்ம ஏசப்பா மேல நமக்கே ஒரு நம்பிக்கை வரும். சில நேரத்தில் ஏசப்பாட்டத்தை கேட்டால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் சில நேரம் கர்த்தரே நமக்கு அந்த நம்பிக்கையை கொடுப்பார். ஆமேன். என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரைசியோட படிப்பின் காரியத்தில் மிகவும் நெருக்கடியான நேரம். பண தேவை. ஒரு ஜூலை 21 இருக்கும். ஒரு 6-7 மணிக்கு மேலே, ஈவினிங் மேலே எனக்கே ஒரு நம்பிக்கை தானாக என் உள்ளத்திலே வந்தது. பிரைசியோட படிப்புக்கு எவ்வளோ பண தேவையானாலும் ஏசப்பா சந்திப்பாங்க என்று சொல்லி எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை. அது எனக்கு ஒரு என் புத்திக்கு எட்டாத ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவமாக இருந்தது. இதுதான் ஏசப்பாவால் நமக்கு அவர் கொடுக்கிற நம்பிக்கை. சில காரியத்தில் நாம் நம்பிக்கை இல்லாதபடி உடைந்து போய் இருக்கிற சூழ்நிலையில் அவரை சார்ந்து நாம் எல்லாவற்றிலும் இருக்கும்போது அந்த நம்பிக்கையை கர்த்தரே நமக்குள்ளே கொண்டு வருவார். நான் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வேன் என்று சொல்லி. அதே போல தான் இன்றைக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுருப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலும் எல்லா சூழ்நிலையிலும் ஒருவேளை வெட்கப்படும் சூழ்நிலையில் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கலாம். அந்த சூழ்நிலையிலும் அவர் மேலே ஒரு நம்பிக்கையை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தருவார். ஆமேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதங்களின் புஸ்தகம் 34:5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் நாம் அவரை நோக்கி நீங்கள் பார்ப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா வெட்கப்படும் சூழ்நிலைகளும் மாற்றி உங்கள் முகங்களை அவர் பிரகாசிக்க பண்ணுவார். சத்துரு உங்களை வெட்கப்படுத்தும்படி அநேக காரியங்களுக்கு முன்னால கொண்டு வரலாம். சூழ்நிலை உங்களை வெட்கப்படுத்தி பார்க்கும்படியான சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் கர்த்தரை நீங்கள் நம்புவீங்கன்னா அவர் எல்லாவற்றிலும் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். ஆமேன். இதை நான் உண்மையாக சொல்கிறேன். கர்த்தரை மட்டும் நீங்கள் நம்புங்க. அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளை ஒரு நாள் வெட்கப்படுத்தும்படி அவர் விடவே மாட்டார். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? வாயை திறந்து சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது போல் இந்த வார்த்தையை அறிக்கையிடணும். நான் உண்மை நம்பியிருக்கிறேன்ப்பா, நான் வெட்கப்பட்டு போயிடாதபடி நீங்கள் செய்யுங்க என்று சொல்லி நீங்கள் சொல்லுவீங்கன்னா, அந்த நம்பிக்கையை அறிக்கையிடுவீங்கன்னா எல்லா சூழ்நிலையிலும் அவர் மாற்றுவார். கர்த்தராலே உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற முடியும். ஏன்னா இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில பிசாசு உங்களை வெட்கப்படுத்தும்படி அநேக காரியங்களை செய்து கொண்டு சுற்றி திரிகிறான். அவனுடைய வலையில் விழாமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லி அறிக்கையிட்டு ஜெபிக்க வேண்டும். ஆகவே இந்த வேளையில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. இசப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காகவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இயேசுவே, நம்பி இருக்கிறவர்களை நீ ஒரு நாள் வெட்கப்பட்டு போகக்கூடாதபடி செய்வீங்க. இயேசப்பா, கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு நாள் வெட்கப்படாதபடி செய்யும் என்ற வார்த்தையின்படி இந்த நாளில் யார் யார் உம்மை நம்பி உம்மை சார்ந்து கொண்டு எல்லாவற்றிலும் உம்மையே நம்பிக்கையாய் வைத்து வாழ்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே பிசாசு கொண்டு வருகிற எல்லா வெட்கப்படும் சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் முற்றிலுமாய் மாறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பாமை ஸ்தோத்திரிக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் தலைகீழாய் மாற்றி முகங்களை பிரகாசிக்க பண்ணும் பெரிய காரியங்களை செய்யும். முற்றிலும் எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.